பிரபல ஊட்டச்சத்து நிபுணரும் நடிகர் சத்யராஜின் மகளுமான திவ்யா சத்யராஜ் தன்னை திமுகவில் இணைத்திருக்கிறார். திமுகவில் அவர் இணைந்ததற்கான காரணம் என்ன என்று அவரிடமே கேட்கலாம். மேம், திமுக தலைவர் முன்னிலையில் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர். ஸோ ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட புதுமை பெண் திட்டம். எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஊட்டச்சத்து நிபுணராக இருந்து இப்போ அரசியல்வாதியாக மாறி இருக்கிறீங்க. உங்களுடைய அரசியல் பயணத்தில் அடுத்த வரக்கூடிய நாட்களில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? மக்கள் பணி செய்யறதும் கடுமையாக உழைக்கிறதும் தான் என்னுடைய அடுத்த பிளான். நான் எப்போதுமே ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பேன், ஏன்னா அதுதான் என்னோட ப்ரொஃபஷன். பொதுவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க எனக்கு சில கட்சிகள் இருந்து அழைப்பு வருது அப்படின்னு. எந்த கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது? அந்த கட்சியில தான் இணைஞ்சிருக்கிறீங்களா இல்லை அது வேற கட்சியா? இல்லை, அது வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திமுகவில் அழைப்பு வந்தது உண்மைதான், ஆனால் அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். திமுகவில் நீங்கள் இணையும் போதே கருப்பு சிகப்பு உடையில போயிருக்கிறீங்க. கருப்பு சிகப்பு திடீர்னு வந்த ஐடியாவா இல்லை உங்கள் பிறப்புல இருந்தே நீங்கள் யோசிச்ச ஐடியாவா, எப்படி அது? இல்லை, இன்னைக்கு கருப்பு சிவப்பில் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ அதனால வளையலிருந்து எல்லாமே பிளாக் அண்ட் ரெட். பொதுவாக திமுகவில் இணையக்கூடியவங்க அடுத்தடுத்து பதவிகள் தேர்தல் எல்லாம் போட்டியிடுவாங்க. நீங்களும் மக்கள் பணி செய்யறதா எனக்கு ஆர்வம்னு சொல்றீங்க. ஸோ மக்கள் பிரதிநிதியாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ நான் அரசியலுக்கு வரல. மக்கள் பணி செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஸோ தேர்தல் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்தி வருகிறோம்னு முதலமைச்சர் சொல்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும்? திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டை காக்கும். எனக்கு திராவிட மாடல் ஆட்சியில தான் நம்பிக்கை. பொதுவாக இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மகளிர் அணி இருக்குது, அதில் இளைஞர் அணி இருக்குது, நிறைய அணிகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த அணியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க? தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருப்பேன். உங்களுடைய தந்தை ஒரு பெரியார் கொள்கையில் ரொம்பவே ஆர்வம் கூடியவர், நிறைய அரசியல் மேடைகள்லையும் பேசியிருக்கிறார். அவருடைய அரசியல் செயல்பாட்டிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை உங்களுடைய இந்த அரசியல் ஜேர்னி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமாச்சு? அவர் அரசியலில் இருந்ததே இல்லை, எந்த கட்சியிலையுமே இருந்ததில்லை. அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுட்ருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன். அரசியலில் சேரணுங்கிறது என்னுடைய கனவு. வரக்கூடிய நாட்களில் மக்களை சந்தித்து மக்களை நேரில் சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்ல விரும்புவீங்க? இப்போ நீங்கள் திமுக பிரதிநிதியாக மாற போகிறீங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல விரும்புவீங்க? நான் சொன்ன மாதிரி தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ அதன்படி உழைக்கிறதா அடுத்த பிளான். நன்றி மேடம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.